ரஞ்சித் தயாரிப்பில் ஆதியன் ஆதிரிய டைரக்ஷனில் அட்டகத்தி தினேஷ் கலையரசன் இவங்க நடிப்பில் உருவான தண்டகாரண்யம் இந்த படம் இப்போ ரீசெண்டாக வெளியாயிடுச்சு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே வசூல் 26 லட்சம் தான் பெற்று. நாடு அது ரொம்ப குறைவான வசூலை பெற்றிருக்கே அப்படின்ட்டு பார்த்தோம்னா சரியான தேட்டர்ஸ் இல்லை. ஏன்னா படத்துக்கு சரியான தேட்டர்ஸ் இல்லை. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு டே இந்த அளவுக்கு பெற்றிருக்கு. சரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ் ரிவ்யூக்கள் நெகட்டிவ் ரிவ்யூக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் ரிவ்யூனாவே இதில் நடிச்சிருக்கிற கலையரசன் அண்டு அட்டகத்தி தினேஷ் இவங்க ரெண்டுத்துடைய பர்ஃபார்ம் தான் செம்மையாக ப்ராக்டிக்கலாக அப்படி யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துட்டாங்க. படத்துடைய கேரக்டரை வாழ்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துடைய கேரக்டரை சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அதனால் எமோஷனல் செம்மையாக கனெக்ட் ஆகுது. பார்த்து பழக்கப்பட்ட காட்சியாக இருந்தாலும் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அதேமாரி படத்தினால அழுத்தமான காட்சிகள் நிறைய இருக்குது. அது நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்துடைய கண்டென்ட் ஒரு உண்மை சம்பவம், அது அழுத்தமாக ரத்தமும் சதையுமா அப்படியே ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. பிரதீப் ரங்கராஜரோடைய அந்த ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. காடும் சார்ந்த இடம் அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. காட்டில் என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டையே நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின பாசிட்டிவ் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகர் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொரு ஹீரோனோட சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துட்டுருக்கு. இப்படி படத்துடைய அந்த பேசிக் நல்லாவே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப், ஏன்னா இவங்க வந்து 2 ஹீரோக்களோட அந்த கதையை அப்படியே தனித்தனியாக பிரித்து காமிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு கனெக்டிவிட்டி இல்லை. பார்த்தா 2 படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்களை ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் ஒரு ஆவண படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. இப்படி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்களாக வந்துட்டுருக்கு. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் பேஸ் பண்ணி படத்தோடைய வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.